ஸ்பா சென்டரில் மாமூல் தர மறுத்த லேடி மேனேஜரை மிரட்டி வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் இங்கு ஒரு ரவுடி. பட்ட பகலில் நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? மாமூல் தர மறுத்த லேடி மேனேஜரை பிரபல ரவுடி ஸ்பா சென்டருக்குள் புகுந்து வலுக்கட்டாயமாக பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் பகீர் சிசிடிவி காட்சிகள்தான் இவை. இளம் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அவர்களிடம் இருந்து பணத்தையும் பறித்து சென்றிருக்கிறார் இந்த மாமூல் மன்னன். கேரள மாநிலம் பத்தினம்திட்டா மாவட்டம் திருவெல்லாவில் கடந்த 3 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது ஒரு தனியார் ஸ்பா சென்டர். சம்பவத்தன்று வழக்கம் போல ஸ்பா இயங்கிக் கொண்டிருந்த போது ஒரு ரவுடி கும்பல் திடீரென உள்ளே நுழைந்திருக்கிறது. அது கேரளாவின் பிரபல ரவுடியான சுபின் அண்ட் கேங். உள்ளே புகுந்து வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களையும் லேடி மேனேஜரையும் மிரட்டி பணம் கேட்டிருக்கிறார். ஆனால் பெண் மேலாளர் பணம் தர மறுத்ததால் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி அராஜகம் செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த லேடி மேனேஜரிடம் ஊழியரின் முன்பாகவே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். தடுக்க வந்த ஊழியர்களையும் தாக்கி இருக்கிறார் சுபின். ஒரு கட்டத்தில் அந்த லேடி மேனேஜரின் கழுத்தில் கத்தியை வைத்து ஸ்பா சென்டரில் இருந்த படுக்கையறைக்கு இழுத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்களிடமிருந்து 2500 ரூபாயை வலுக்கட்டாயமாக பறித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து ஸ்பா நிறுவனத்தினர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின்படி பிரபல ரவுடி சுபின் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கேரளாவை அதிர்ச்சியடைய வைத்துள்ள நிலையில் ஸ்பா சென்டரில் நடந்தது ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார். மேலும் இவர்களை போன்றவர்களை தண்டிக்க தற்போதைய சட்டத்தை விட வலுவான சட்டம் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.